தம்பிக்கு ஸ்கூல் வந்து ஆஃப் டேன்றதுனால சமைக்கிற வேலை இல்ல. மதியம் போல் சமைச்சுக்கிறதுனால டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு காலையில் டியூஷன் கிளம்பிருவான். டிமார்ட்டில் 2 நாளைக்கு முன்னால் ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது பையோடவே இருந்தது. சரி எடுத்து பாக்கெட்டில் எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சாச்சு. நான் வந்து மாத ஜாமான் மாதிரி மொத்தமாக ஜாமான்கள்லாம் வாங்க மாட்டேன். மளிகை பொருட்கள் எல்லாமும் எப்பப்போ போகிறோமோ அப்பப்போ வாங்கிக்கிடுவேன். அப்படி வாங்கினா 3, 4, 5 ரூபா கிட்ட ஆகிற மாதிரி இருக்கும். அதனால சரி அது கொஞ்சம் காசு அதிகமாக செலவுற மாதிரி எனக்கு தோணும். அதனால அந்த மாதிரி நான் வாங்குறதில்ல. எனக்கு அப்பப்போ வாங்குறது வந்து கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் செலவாகுது. கருப்பு கவுனி அரிசி, குதிரைவாலி அரிசியும் வாங்கி வச்சாச்சு. சம்படத்தெல்லாம் கழுவிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருந்தேன். அப்படியே சரி எல்லாம் எடுத்து அங்கங்கே எடுத்து வச்சுக்கோ எல்லாம் அங்கனங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இது ரேஷன் ஆயில் சம்படத்தில். அந்த ஆயில் வந்து நான் வந்து எப்போவும் வடை பொரிக்கிறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம ரேஷனில் வாங்குகிற ஆயிலை வந்து இஞ்சி தட்டி போட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த ஆயிலை வந்து நம்ம ரேஷன் ஆயிலை எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாம்பார் வச்சு குதிரைவாலி அரிசி சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு.